நாங்கள் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்ட பணம் வாங்குற ஆள் இல்லை சார். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வெளிநாடுகள்லேருந்து நாங்கள் திரள் நிதியெல்லாம் திரட்டலை சார். நாங்கள் ஏதோ வந்து கடை கண்ணியில் 10, 20, 100, 200ன்னு எங்கள் தோழர்கள் வசூல் பண்ணி வந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அப்படி தான் நடத்த முடியும். டொனேஷன் இல்லாமல் பிஜேபி கூட கட்சி நடத்தலை. பிஜேபி அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா வாங்கிக்கிட்டு நாட்டை விற்றுக்கிட்டு இருக்கிறான். சரிதானா? சீமானுக்கு வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. என்ன, வெளிநாட்டில் வாழுகிற ஈழத்தமிழர்கள்ட்ட வந்து உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு திரள் நிதி வாங்கி இவர் சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. மிகப்பெரிய பங்களாவில் நாய் வளர்க்குறாரு, கிளி வளர்க்குறாரு, குயில் வளர்க்குறாரு, டான்ஸ் ஆடுறாரு வீட்டுக்குள்ள. என்ன, அவருக்கு அந்த மாதிரி நிதி வாங்கி தான் சார் செய்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க சார். மிகப்பெரிய ஃபாரின் கார் வச்சிருக்காரு சார், செயின் போட்டிருப்பார் சார், பவுன் செயின் போட்டிருப்பார் சார். நாங்கள் அப்படி இல்லை சார். நாங்கள் அன்றாடம் காட்சிகள், எங்கள் மக்கள் உழைக்கும் மக்கள். அவன் தான் காசை 100, 200 போடுறான். இந்த அவன் ஏரியாவில் இருக்கிற கடைக்கண்ணியில் போய் இவங்க வியாபாரம் நடக்குது, சரி அவங்க ஒரு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி போய் கேட்குறாங்களே ஒழிய, இவர்கள் வந்து இவங்கெல்லாம் யோகியவர்களா? நான் கேட்குறேன். இதுதான் நடந்தது. எஸ்கே குமார் வழக்கில் இதான் நடந்தது. போய் இந்த நாம் தமிழில் போய் விசாரிச்சுக்கிட்டோம். என்ன நடந்தது நான் சொல்கிறேன். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி வந்து உண்மையிலே தப்பு இருந்தால் நான் தப்புன்னு ஒத்துக்குவேன். அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் கிடையாது. விசிகாவினர் பல இடங்களுக்கு போயிட்டு இது மாதிரி வசூல் பண்ணுறாங்க, தலைவர் பிறந்தநாள் வசூல் பண்ணுறாங்க, தராத பட்சத்தில் எங்களை ஜாதி ரீதியாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு தொடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இல்லை. அதாவது சார் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர்கள் வந்து அதான் நான் சொன்னேன்ல, அவங்க வாழ்கிற இடத்துல இருக்கிற கடற்கண்ணியில் இருக்கிற தோழர்கள்ட்ட அவர் வசூல் பண்ணி பண்ணுறாங்க. இது ஒரு சில பேர் வந்து விசிகானாவே ஒரு ஒவ்வாமை வந்து இருக்குது. இன்னும் மனநிலை முழுசாக மாறல. இல்லை, எல்லா மக்களும் இன்னைக்கு எழுச்சி தமிழர் தான் சரியான தலைவர்னு ஏற்றுக்கிற சூழல் வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து இப்போ என்ன, இப்போ எங்கள் திருவாரூரில் கூட ஒரு பிரச்சனைன்னாங்க. அது என்னன்னா பிஜேபிக்காரன் பின்னாடி இருக்கிறான். சரிதானா? இப்போ அந்த மாதிரி பிஜேபி RSS போன்றவர்கள் தூண்டி விடுறாங்கல்ல, அதில் வந்து இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்களில் எங்கள் தோழர்கள் அத்துமீறல் இருக்கிறோம். அதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கிறது இல்லை. ஏன் இந்த மூர்த்தி கூட இருந்தவங்களாம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோமே சார்.